சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் சாயப்பா உன்னிடம் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. எப்போதுமே உனக்கு நான் நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் காத்து கொண்டிருக்கின்றேன். நீ வேண்டியதையெல்லாம் உனக்காக தரப்போகின்றேன். நீ என்ன வேண்டும் என்று உன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றாயோ, நீ நினைத்த காரியத்தை நினைத்தபடியே உனக்கு நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். உன்னை மகிழ்விக்க வந்து விட்டேன் செல்லமே. உன்னுடைய மனதில் நான் நிச்சயமாக இருக்கின்றேன் என்று எனக்கு தெரியும். உன் மனதில் நிரந்தரமாக நான் வாசம் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்று உனக்கும் தெரியும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் காப்பாற்ற ஓடோடி வந்து விடுவேன். எந்த நேரத்திலும் சரி, எந்த காலத்திலும் சரி, உனக்காக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நீங்கவே மாட்டேன். நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும்படிதான் நான் செய்து கொண்டே இருப்பேன். என் வாக்கு என்றுமே உனக்கு பொய் ஆகாது. நான் சொல்லக்கூடியது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து நீ விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். உன் துயர் துடைக்க உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். நீ இருக்கும் திசையை நோக்கி நான் வந்து விட்டேன். நீ விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நீ கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன். நிரந்தரமாக உனக்கு நன்மையை தரப்போகின்றேன். என் செல்லமே, உனக்கான நல்லதையெல்லாம் நான் செய்து கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் உன் வாழ்வில் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. உனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற எண்ணத்தை மட்டும் எப்போதும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய வாழ்க்கையை எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை. அதற்காக முடிவுகளை எல்லாம் எடுத்துதான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதற்கான எல்லா வேலைகளையும் நான் செய்துவிட்டேன் செல்லமே. உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும் எல்லாமே உன்னுடைய பூர்வ ஜென்ம பாவத்தினால் தான் நடந்து கொண்டிருந்தது. அது எல்லாமே இப்போது முடிய போகின்றது. உன் வாழ்க்கையில் புது கணக்கானது தொடங்கும் தருவாயானது இப்போது வந்து விட்டது. அடுத்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதானது நடக்க இருக்கின்றது. இப்போது இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால் நீயே புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்துவிட்டேன். நீ என்னுடைய வாக்கை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் என்றால் நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிதான். நான் உன்னை தேடி கண்டுபிடித்த அற்புதமான பொக்கிஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய கஷ்ட காலம் முடிந்து விட்டது. அதனால்தான் நீ என்னை கண்டுபிடித்திருக்கின்றாய். என்னை சரணாகதி அடைந்திருக்கின்றாய். நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். உனக்கான நல்லதையெல்லாம் கொடுக்காமல் நான் ஓய மாட்டேன். நீ என்னுடைய குழந்தை. யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டமானது உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று, உன் வாழ்வில் நடத்தி காட்ட வேண்டும் என்று நான் முடிவு செய்து உனக்காக வந்திருக்கின்றேன். உன் வீடு தேடி வந்து விட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய மனம் மட்டும்தான் உன் வாழ்வை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக இருக்கின்றது. மனதை பக்குவமாக வைத்துக்கொள். நிதானமாக வைத்துக்கொள். என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டே இருக்கின்றாய். என் பார்வையில் நீ இருக்கும்போது உன்னை யாராலும் வீழ்த்தி பார்க்கவே முடியாது. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும். மற்றவர்களுக்கு நீ குற்றவாளியாக தெரிந்தால் அதில் உன் தவறு எதுவுமே கிடையாது என்பதை நீ புரிந்து கொள். உனக்கு நீ நல்லவனாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். பிறகு மற்றவர்களின் கண்களில் என்ன தெரிகிறது என்பதை பற்றி உனக்கு என்ன கவலை இருக்கிறது? நினைப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும். உன் மனதிற்கும் சரி, தெய்வத்திற்கும் சரி, நீ உண்மையாக இருந்தாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையானது நிம்மதியாக இருக்கும். உண்மையான அன்பு என்னவென்று, உண்மையான பாசம் என்னவென்று ஏற்கனவே உனக்கு நான் சொல்லி இருக்கின்றேன். கிடைத்திருக்கும் உறவுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நிம்மதியாக உன் வாழ்க்கையை துவங்கு. உனக்கு கிடைத்திருக்கும் எல்லாமே அற்புதமாகத்தான் இருக்கின்றது. அதில் எந்த குறையும் கிடையாது. நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாக எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நிகழும்படி நான் பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக செல்லமே சில நேரங்களில் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உனக்கான அதிர்ஷ்ட காலமானது இப்போது வந்து விட்டது. உனக்கு நல்லது எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்காமல் நான் ஓய மாட்டேன் என்று உனக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அந்த நல்ல நேரம் இப்போது வந்து விட்டது. உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து உனக்காக செய்து முடித்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி காட்டப் போகின்றேன். நான் சொல்லக்கூடியது அனைத்துமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும். யாருடைய வாழ்க்கையோடும் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே செல்லமே. அவர்களுக்கான காலம் வேறு, அவர்களுக்கான சூழ்நிலைகள் வேறு. அதை வைத்து உன் வாழ்க்கையை நீ எடை போட்டு கொண்டிருக்காதே.
மாற்றம் ஒன்றுதான் வாழ்க்கையில் மாறாதது என்று நீ புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாமலும் துன்பப்படாமலும் பொறுமையாக இரு. உன் மனமானது சமநிலையில் இருக்க வேண்டும். உன் மனமானது சமநிலையில் இருக்கும்போது நீ எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை. வெற்றி வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் நீ திடகாத்தியமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். இனிமேல் நீ சந்திப்பதற்கு எந்த துன்பமும் கிடையாது, எந்த துயரமும் கிடையாது. எல்லாமே முடிந்து விட்டது. உன் துன்பமான காலங்கள் எல்லாம் நீ கடந்து விட்டாய். இனிமேல் உனக்கு இன்பமான ஒரு காலகட்டம் தான் வர இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது என்ற நம்பிக்கையோடும் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் எப்போதும் உன்னுடனே இருந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் செய்து கொண்டே இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் நிதானம் தவறிவிடாதே. உன்னுடைய நிதானமும் உன்னுடைய பொறுமையும் தான் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு உருவாக்கி கொடுக்கும். என் செல்லமே, வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தால் அது அர்த்தமுள்ளதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். நிலையில்லாதவர்களை நிலையானது என்று எண்ணி அதில் தான் மனம் மயங்கி வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் வீணாகவே தன் வாழ்நாளை கழித்து விடுகின்றார்கள். வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான, வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய ஊக்கமாக நான் இருக்கின்றேன். உன்னுடைய கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் போதும். நீ மற்றவர்களிடத்தில் கோபத்தை எப்போதும் தேவையில்லாமல் காட்டிவிடாதே. நெருக்கமானவர்களிடம் காட்டுவது கூட, அந்த கோபம் கூட சில நேரங்களில் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் போகக்கூடும். உன்னுடைய கோபத்தை நீ சற்று குறைத்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வராமல் நீ தவிர்த்து கொள்ளலாம். நீ எப்போதும் புன்னகையோடு இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நீ கோபப்பட்டு சொல்லுவதை விட கொஞ்சம் பொறுமையாக அதே விஷயத்தை கொஞ்சம் அன்பாக சொல்லிப்பார். அந்த வேலை சீக்கிரமாகவே முடிந்துவிடும். அதனால் தான் சொல்லுகின்றேன், எதையும் கோபத்தால் சாதிக்க முடியாது. உன்னுடைய கோபத்தை அன்பாக காட்டு. அந்த அன்பு நிச்சயமாக வெற்றியை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். என் செல்லமே, நான் சொல்லக்கூடியதை நீ சட்டென்று உன் மனதில் பதிய வைத்துக்கொள். உன் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் இதுதான் என்று புரிந்து கொள். அன்பும் நம்பிக்கையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இவையெல்லாம் எப்போது உன்னிடத்தில் நிலையாக இருக்கின்றதோ அப்போது வெற்றியும் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னிடத்தில் நிலையாக இருந்து கொண்டே இருக்கும். என் செல்லமே, உன் சாயப்பா உன் மீது உள்ள அக்கறையில் இவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதை நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டே வா. நீ வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறிவிடுவாய். என் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்துமே இனி நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.